எண்ணத்தை பெருக்க ஏற்றமுள்ளாய், உள்ளத்தை உருக்க இசைத்தமுள்ளாய், நல்வழிப்படுத்த நாடகத்தமுள்ளாய், முன்னை மொழிகளிலே மூத்தவளே, முக்கணியே என் மூவேந்தர் மகளே, என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க தமிழனை வணங்கி வாழ்த்தி தொடங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் புத்தாண்டாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும். நன்றி சொல்லி தொடங்குறதுதான் இந்த மேடைக்கு, இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப சரியா இருக்கும் நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? மேடையில் இருந்த பேச்சாளர்கள் நடுவர் உட்பட 7 பேருமே ரொம்ப சின்ன பசங்க. நாங்க பேசட்டுமான அனுமதி கேட்டோன்னே தாராளமா பேசுங்கன்னு அனுமதி இருந்து இன்றைக்கு எங்களை வாஞ்சையோடு வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கணேசர் செந்தமிழ் கலைக்கல்லூரியுடைய முதல்வர், எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் ஐயா பழனியப்பன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் முறை உங்களுடைய கைதட்டல் மூலமாக அன்போடு கேட்கிறேன். ஏன்னா இந்த கல்லூரி மற்ற கல்லூரிகளை போல சாதாரணமான கல்லூரி அல்ல. இந்த மேடை சாதாரணமான மேடை அல்ல. பெரிய பெரிய ஜாம்பவான்களும் பெரிய பெரிய ஆளுமை நிறைந்த பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் கருத்துரையாளர்களும் அலங்கரிச்ச மேடை இன்னைக்கு நாங்க 7 பேர் அலங்கரிக்கிறோம் நினைக்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கல்லூரியுடைய வரலாறு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1909ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை செட்டியாரால் பழனியப்பன் செட்டியாரால் உருவாக்கப்பட்டது. அது அல்ல செய்தி. 1918ஆம் ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழியை அங்கீகரிக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வச்சது இந்த வேலைச்சொல் செல்வசன்மான. அப்ப தமிழை எப்ப செம்மொழியை அங்கீகரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2004 ஜூன் 3ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. அப்ப 2004க்கும் 1918க்கும் இடைப்பட்ட காலங்கிறது 86 ஆண்டு காலம். 86 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழை செம்மொழியை அங்கீகரிக்கிறது தீர்மானம் நிறைவேற்ற கல்லூரி நாங்களை உட்கார்ந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு கோடி கோடிய காசு கொடுத்தாலும் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தாதான் ஒரு கல்லூரியில போய் சேர முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு. நான் இந்த கல்லூரிக்கு என்ன தெரியுமா சார், இப்ப நான் சொன்ன ஒரு செய்தி 1918 அது தமிழ் புத்தகத்தினுடைய பழைய 10ஆம் வகுப்புல இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. அந்த கல்லூரிகளுக்கு இல்லாத சிறப்பு நம்முடைய கணேசன் கலைஞர் கல்லூரி இருக்கு. இன்னைக்கு நாங்க கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத்னு ஊரை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்காக போறோம். ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால இருந்து, ஊட்டில இருந்து, கன்னியாகுமரியில இருந்து மாணவர்கள் கூட்டமா வந்து இந்த கணேசன் கலைஞர் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அந்த கல்லூரியில நீங்க எல்லாம் படிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் அன்போட கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு உயிர் காற்றாகவும் மூச்சு காற்றாகவும் இருக்கிறது யாருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லூரியுடைய நமது கல்லூரியுடைய முன்னாள் மாணவி அன்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல தந்து அவங்களை உற்சாகப்படுத்த கேட்டீங்க. ஒரு விவசாயி களை எடுத்து உரம் விட்டு நீர் வாய்ச்சி நல்ல பயிர்களை எல்லாம் வளர்த்தெடுத்து செழிப்பூட்டி வச்சிருப்பான். ஒரு பெரிய மழை வரும், மொத்தமா அடிச்சுட்டு போயிடும், நீர்லாம் மூழ்கி போயிடும். அதை பார்த்த விவசாயியுடைய மனம் துன்பத்துல ஆழ்ந்துரும். அப்ப துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம்னு ஒண்ணு, தாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா உயர்வுன்னு ஒண்ணு உண்டு, இருள்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம்னு ஒண்ணு உண்டு, தோல்வின்னு ஒண்ணு இருந்தா வெற்றின்னு ஒண்ணு உண்டு. அப்ப துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி இன்பம், உயர்வு, வெற்றி என்கிற நம்பிக்கையை விதைக்கிறதுனால்தான் இந்த பொங்கல் திருநாள். அதுக்காகவே இந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக கொடுத்து அன்போட தெரிவிச்சிருக்கேன். இப்ப அறிஞர் பெருமக்கள் 6 பேரையும் அறிமுகம் பண்ணி வைக்கிறதுதான் பட்டிமன்றத்தோட மரபு. நான் அந்த வகையில முதலாவதாக இந்த பட்டிமன்றம் நடப்பதற்கு உயிர் காற்றாக மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அக்கா கனிமொழி
அவங்க முன்னாள் கணேசர் கலைஞர்களுடைய மாணவி, இந்நாள் பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க தொடர்ந்து பாரம்பரிய கலையான யோக கலையை இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்றுனராக இன்னைக்கு பொன்னமராவதியில வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களே அணியில பேசும். அதுக்கடுத்து அன்பு தம்பி அருணியன் புகழ்பெற்ற தொலைக்காட்சி சங்கரா தொலைக்காட்சியில தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் அப்படின்ற அற்புதமான நிகழ்வு, அதுல இறுதி சுற்று வரைக்கும் போய் பெரிய பெரிய நடுவர்களுக்கு முன்னாடி பேசி இன்னைக்கு சிறந்த பேச்சாளர், இளம் பேச்சாளர் அங்கீகாரத்தை வாங்கி பொன்னமராவதிக்கும் திருக்கணம்பூருக்கும் அவருடைய தந்தை எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் பட்டிமன்ற நடுவர் ராமச்சந்திரனுக்கு பெருமை சேர்த்திருக்காருன்னு சொன்னா அந்த தம்பி இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு. கூடுதல் சிறப்பு இல்லையா? அதுக்காக ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம்னு அன்பு தம்பிக்கு. தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை உரை நடத்தக்கூடிய பல்வேறு கருத்தரங்கங்கள்ல கலந்துக்கிட்டு வர்றாங்க. அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல். அவர் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திக்கிறது ஆண்களேங்கிற அணியில பேசிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நமது கல்லூரியுடைய மாணவி ஜோதிகா 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் துறை மாணவி. என்ன தெரியுமா, இத்தனை 1000 பேர் உட்கார்ந்துருக்கீங்களா, இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட இருந்தா தனிச்சு இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல கொடுங்க எல்லாரும். அவங்க இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திக்கிறது ஆண்களே பேச வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நமது கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ்துறை மாணவர் அன்பிற்குரிய அண்ணன் யோகராஜ், ஒரு நட்சத்திர பேச்சாளர். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம கல்லூரியில தான் படிக்கிறாங்க. அவரு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பிரிஞ்சு பல்வேறு மாணவர்கள்ட்ட இருந்து தனித்துவமா இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அதுதான் கூடுதல் சிறப்பு. அவர் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல அதிக சவால்களை சந்திப்பது பெண்களே பேச வந்திருக்காரு. அடுத்து அன்பு தம்பி தலிர்மதியன், இவரும் சங்கரா தொலைக்காட்சியில பெரிய பெரிய நடுவர்கள்ட்ட, பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட தலிர்மதியன் நீ இன்று முதல் முழு மதியன்ற அங்கீகாரத்தை வாங்கி இன்னைக்கு பொன்னமராவதிக்கும் திருக்கலம்பூரோட சொந்த திருக்கலம்பூருக்கும் எங்களுடைய ஆசிரியர், நான் பள்ளி காலத்துல பேச்சு போட்டிக்கு போனப்ப அவங்க அப்பா தான் எனக்கு நடுவரா இருந்தாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி போடுறேன். ஏன்னா ஒரு காலத்துல சார் எனக்கு நடுவரா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க பையன் கலந்துக்கக்கூடிய பட்டிமன்றத்தை நான் நடுவரா இருக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு உண்மைக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி சமீபத்துல கூட கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு புதிய தொலைக்காட்சி நடத்திய சிறப்பு கருத்தரங்கத்துல கலந்துக்கிட்டு கோவை மக்களுடைய அன்பை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னா அதுதான் தம்பியுடைய கூடுதல் சிறப்பு. அவரு இன்னைக்கு அதிக சவால்களை சந்திப்பது பெண்களே கண்டிப்பாக. அவங்களை தொடர்ந்து அன்பு தங்கை செம்மொழி. செம்மொழியை பத்தி ஒரு சுருக்கமான நிகழ்வு சொல்லிடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப செம்மொழி என்ன படிக்கிறாங்கன்னா 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். புதுக்கோட்டையில ஒரு பேச்சு போட்டி நடக்குது. பள்ளி பிரிவுல செம்மொழி கலந்துக்கிறதுக்காக எங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. எங்க அம்மா தமிழ்துறை ஆசிரியர், பொன்னமராவதி அமரணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில பணியாற்றிட்டு வர்றாங்க. அவங்களோட வார்ப்புன்னு சொல்றதுல செம்மொழியை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப புதுக்கோட்டைக்கு போறேன், நான் கல்லூரி பிரிவுல பேசுறேன். பாப்பா பேசிட்டாங்க பள்ளி பிரிவுல. முதல் 3 பரிசுக்குள்ள பாப்பா இருக்காங்க. பரிசு அறிவிக்க போறாங்க, சிக்கலாயிருச்சு. பாப்பாவோட பேர் பரிசுல இல்ல. என்னன்னா அந்த போட்டி 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புக்கான போட்டியா. பாப்பா அன்னைக்கு 7ஆவது தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த நடுவர் கூப்பிட்டு கண்டிப்பா செம்மொழிக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கு சிறப்பு பரிசு செம்மொழிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நட்சத்திர பேச்சாளராக, தவிர்க்க முடியாத பேச்சாளராக இன்றைக்கு செம்மொழி வளம் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தக்கூடிய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய கரங்களால பரிசு வாங்கிட்டு இருக்காரு. அவங்க இன்னைக்கு அதிக சவால்களை சந்திப்பது இன்றைய காலகட்டத்துல பெண்களே பேசுவாங்க. 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, நீனே யாருன்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த 6 பேரை அறிமுகம் பண்ணி முடிச்சிட்டே. என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி, தெரியாதவங்களுக்கு ஒரு ரொம்ப சுருக்கமான அறிமுகத்தை கொடுத்துங்க. என்னோட பேரு சுபநிலம், சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்துல இருக்க பொன்னையூர் தான் என்னோட சொந்த ஊர். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல
3ஆம் ஆண்டு கணினி பொறியியல் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த வருடம் நடந்த ஒரு மாநில அளவிலான பேச்சு போட்டியில முதல் பரிசா ஒரு 5 லட்சத்திற்கான காசோலைய இன்றைய துணை முதலமைச்சர் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பொருளாதார வார்த்தைங்கிற செய்தியை உங்களுக்கு சொல்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதோட சேர்த்து இளம் பேச்சாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வாங்கி இன்னைக்கு துணை முதல்வருடைய வழிகாட்டுதல்ல தமிழ்நாட்டினுடைய மூளை முழுக்கெங்கும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியெங்கும் மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வாங்கியிருக்கேன். அந்த மாணவர் தான் இன்னைக்கு உங்களுடன் நடுவராக உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு சுருக்கமான அறிவுறுத்தல் தந்து நேரடியாக செய்தி உலகத்துல 7000க்கும் மேல மொழிகள் பேசப்படுதுங்க. அதுல 6 மொழிகளுக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கோம், அங்கீகாரத்தை கொடுத்திருக்கோம். அதுல வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் பட்டிமன்றம்ங்கிற தனிச்சிறப்பு. அந்த பட்டிமன்றம்ங்கிற வடிவம் வேற எந்த மொழியிலையும் கிடையாது. ஒரு பொதுவான தலைப்பை வச்சு 2 அணியில இருந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க, கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களோட முழுமையான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத 2 பக்கத்தினுடைய அணியினுடைய நோக்கமாக இருக்கு. இதுதான் அந்த பட்டிமன்ற பிரச்சனை. வேற என்ன தமிழுக்கு சிறப்பு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஒண்ணுமலாக்கு பக்கத்துல இருக்கிற புன்னைங்கிற சாதாரண கிராமத்துல பிறந்த சூழலான துணை முதலமைச்சர் போய் 5 லட்சம் ரூபாய் பரிசு வாங்க வச்சது தமிழ். அந்த தமிழ் தான் இன்னைக்கு சூழலோட 100 ஆண்டு கண்ட கல்லூரியில் நடுவராக உட்காரு. அந்த தமிழ் தான் தலிர்மதியனையும் அன்பு தம்பி அருளினியனையும் திருக்கலாம்பூர்ல இருந்து சங்கரா தொலைக்காட்சி மேடையில போய் நிப்பாட்டும். அந்த தமிழ் தான் இத்தனாயிரம் மாணவர்கள் இருந்து வேற்றுப்படுத்தி இன்னைக்கு யோகராஜையும் ஜோதிகாவையும் இந்த மேடையில உட்கார வைக்கும். அந்த தமிழ் தான் செம்மொழிய இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் நட்சத்திர பேச்சாளர்கள் அங்கீகாரத்தை கொடுக்கும். அந்த தமிழ் தான் தாம் படிச்ச கல்லூரியிலேயே ஒருத்தர் முதல்வரா உட்கார வைக்கும். நம்ம கல்லூரிய முதல்வர் ஐயா பழனியப்பனவர்கள் இங்கே படிச்சவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி இருக்கிறார் எங்களுக்கு அன்பிற்குரிய பேராசிரியர் கதிர்முருகேசன். அவங்களும் இந்த கல்வியில தான் படிச்சாங்க. ஒரு 6 வருடங்களுக்கு முன்பாகவே ஐயா வச்சு நான் ஒரு குறும்படம் எடுத்தேங்கிற ஒரு செய்திய நல்ல நேரத்தில் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப எல்லாரையும் அறிமுகம் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைய காலகட்டத்துல அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களா பெண்களாங்கிறது தலைமை. ஒரு உயிர் இந்த மண்ணில பிறப்பனால சவால் தான். ஒரு தாயுடைய கருவுல இருந்து குழந்தைய அந்த மண்ணில பிறக்கிறதே பெரிய சவால் தாங்க. அப்ப இந்த மண்ணில குழந்தையா பிறக்கிறது சவால். ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் கருவிலேயே இறந்து போயிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அப்ப குழந்தையா பிறப்பது சவால். குழந்தையா பிறந்துட்டு அந்த குழந்தை எந்திரிச்சு நடக்கிறது சவால். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல தனனியான ஒரு 2 வயசு குழந்தையால எந்திரிச்சு நடக்க முடியல. அதை சரி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போனா 17 கோடி ரூபாய் காசு கேட்காங்க ஊசி போடணும். அந்த ஊசிய இன்னைக்கு 9 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு கொடுக்கிறது தயாரா. அந்த வீட்டுல அவ்வளவு பொருளாதாரம் கிடையாது. அப்ப ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கிறது சவால். ஒரு 3 வயசு ஆச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற சவால். வட மாநிலங்கள்ல இன்னைக்கு சென்ற சூழல வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போற சவால். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா ஒரு 7வது 8வது போயிட்டா நட்பை தேடணும் சவால். 9வது போயிட்டானா காதலியை தேடணும் சவால். 10வது போயிட்டானா பரீட்சையில பாஸ் ஆகணும் சவால். 11வது போகணும்னா குரூப்பை சூஸ் பண்ணணும் சவால். 11வது 12வது முடிச்சுட்டான்னா கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் சவால். கல்லூரிக்குள்ள போயிட்டானா அங்கேயும் பாஸ் ஆகணும் பரீட்சையில. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானா அரியரை கிளியர் பண்ணி காலேஜை முடிக்கணும் சவால். காலேஜை முடிச்சா வேலைக்கு போகணும் சவால். வேலைக்கு போனா வீடு கட்டணும் சவால். வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும் சவால். கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுக்கணும் சவால். குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தைய காலம் பூரா வளர்த்தெடுக்கணும் சவால்னு ஒரு உயிர் இந்த மண்ணில் பிறக்கிறதுல இருந்து உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போற வரைக்கும் சவால்கள் நிறைந்ததாக வாழ்க்கை. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இல்ல இந்த காலகட்டத்துல ஆண்கள் தான் நாங்க ஒரு படி அதிகம், பெண்களை விட ஒரு படி அதிகம், நாங்க தான் அதிக சவால்கள் சந்திக்கிறோம் சொல்றதுக்காக இந்த பக்கம் 3 பேரும் இல்லைங்க, ஆண்களை விட பெண்கள் தாங்க அதிக சவாலை சந்திக்கிறோம் சொல்றதுக்காக இந்த பக்கம் 3 பேர் வந்திருக்காங்க. அதுல முதல் பேச்சாளராக இன்றைக்கு தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி தலைமதியன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது பெண்களே தலைப்புல வர்றாரு. ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் வந்தாங்க.
வாங்க தம்பி, ஒரு அற்புதமான உரைய இந்த மேடைக்கு தாங்க, இந்த மன்றத்துக்கு தாங்க. மொழிபெயர்ப்புகளின் உலகிலே
ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேரை கெட்டு போயிடாம பாத்துக்கிறாங்க. ஆண்களின் வாழ்வில் சவால்கள் இருக்கின்றன, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு சவால்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆண்களுக்கு 1000 சவால்கள், பெண்களுக்கு 1002 சவால்கள் இருக்குங்க. 1000 சவால்கள் பருவார்கள். 1001வது சவால் இந்த ஆண்கள் தாங்க. அப்பனா 1002வது சவால் என்ன? ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் மிகப்பெரிய சவால். பெண் குழந்தைகளை கல்வி பெறுதல், பள்ளிகளில் போதுமான கழிப்பிட வசதியின்மை, காதலிக்க மறுத்தால் ஆசிட் கிச்சு, சாதி மாறி காதலித்தால் அறிவால் விட்டு, திருமணமான பிறகு வரதட்சணை கொடுமை தொடர்வதற்கு யார் காரணம்? பெண் ஆண்களும் சமூக அமைப்பும் ஒரு பக்கம் இருந்தாலும் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் பெண்களே அவர்களுக்கு எதிரியாக உள்ளார்கள். இத்தனை சவால்களையும் கடந்த பிறகு ஒரு பெண் வயதுக்கு குறைந்தாலும் அவருக்கான சவால்கள் மட்டும் முடிவடைவதே இல்லை. நண்பர்களே, தான் தள்ளாடினாலும் வயதான கணவரை கவனிப்பது, பேர குழந்தைகளை பராமரிப்பது என ஒரு பெண் தன் இறுதி வரை சவாலோடு தான் வாழ்கிறார். நண்பர்களே, இல்லத்தரசிகள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களின் சவால்களை பட்டியலிட்டால் இன்றைய நாள் முழுக்க பேசிக் கொண்டே இருக்கலாம். ஆகையால் காலத்தின் அருமை கருதி இன்னும் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். பேசத் தயங்கினால் ஊமை என்றும், பேசினால் வாயாடி என்றும், சிரிக்கத் தயங்கினால் முசுடி என்றும், சிரித்து விளையாடினால் அடக்கமில்லாதவள் என்றும், வெளியுலகம் அறியாமல் இருந்தால் வேலை என்றும், வெளியுலகம் வெளியில் சென்றுவதால் ஊர் சுற்றி என்றும், இந்த சமூகம் அவர்களுக்கு மாறி மாறி பல சவால்களை கொடுத்துக் கொண்டேதான் இருக்கும். ஆகவே நடுவர் அவர்களே, அதிகமான சவால்களை எதிர்கொள்வதோடு தன் மனதினத்தால் வென்று சாதனைகளாக மாற்றுவதும் பெண்களே பெண்களே என்று நல்ல தீர்ப்பை எங்களுக்கே வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என் அவர்களே, நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. ஒரு பெண் பிறக்கிறதுல இருந்து கடைசி குட்டி மறைஞ்சு போற வரைக்கும் இந்த மண்ணில் சவால்களை சந்திக்கிறது பெண்களே அப்படிங்கிறதுக்கான நிறைய கருத்துக்களை நகைச்சுவையோட நல்ல நல்ல ஆளுமை நிறைந்த கருத்துக்களை கொண்டு பேசியிருக்க அன்பு தம்பி இப்பதான் 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் மேடைக்கு வந்தா நிக்கிறதுக்கே கால் நடுங்கும், மைக்க பிடிச்சா கை உதறும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு கலிமதியன் பெண்கள் தான் அதிக சவால்களை சந்திக்கிறாங்க பேசிட்டு போயிருக்காரு. அவருக்கு பதில் சொல்ல வர்றாரு அதே சங்கரா தொலைக்காட்சியினுடைய பிரபலம் அன்பு தம்பி அருணனியன். ஆண்களேங்கிற அணியில பேச வந்திருக்காரு. வாங்க தம்பி, ஒரு நல்ல முறைய இந்த மன்றத்துக்கு தாங்க. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சுரைவிக்க நந்தமிழர் உள்ளத்தில் மையம் நன்னடுங்கும் வெந்தலர் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரலெடுத்து பூவாய் கருங்குயிலே வரலாற்று சிறப்பு மிக்கதும் 100 ஆண்டு கண்டதுமான கணேசன் கல்லூரியில் தமிழரின் பண்பாட்டை கலாச்சாரத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பொங்கல் விழாவில் ஒரு அங்கமாய் நடைபெறும் பட்டிமன்றத்தின் நடுவராய் திகழ்ந்து நல்லதீர்ப்பு வழங்க உள்ளவரும் தனது வேற்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் என்னை கவர்ந்த மாண்புமிகு
பொன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக என்று அன்பும் அழகும் சேர்ந்திருந்த கூட்டு குடும்பத்திற்குள் மருமகள் என்னும் உறவில் ஒரு பெண் நுழைந்தால் அவ்வளவுதான் அந்த குடும்பமே க்ளோஸ். ஒரு கல்யாணமான ஆம்பளை கல்யாண மண்டபத்துக்கு காசு பண்ணிட்டு போகும்போது அங்க இருக்க ஆடம்பரம் பேசலாம் பார்த்துட்டு நினைப்பேன், இப்படி ஒரு நடவடிக்கை நடக்காதா அப்படின்னு நினைப்பேன். ஆனா அதே ஆம்பளை கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு அதே மண்டபத்துக்கு காசு பண்ணிட்டு போகும்போது நினைப்பேன், ஏண்டா இப்படி நடன வச்சு செஞ்சீங்க அப்படின்னு நினைப்பேன். கல்யாணத்துல ஐயா சொல்லுவாரு, நல்ல நேரம் முடியும் போது தாலி கட்டுங்க, நல்ல நேரம் முடியும் போது தாலி கட்டுங்க. அதோட மாப்பிள்ளையோட நல்ல நேரத்தை முடிச்சுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்துல போட்டோ எடுக்கும்போது போட்டோ சொல்லுவாரு, மாப்பிள்ளை க்ளோஸ் மாப்பிள்ளை க்ளோஸ். அதோட மாப்பிள்ளை ஒரே க்ளோஸ். ஆண்கள் அலுவலில் இருப்பதற்காக அவர்கள் கஷ்டப்படாதவர்கள். ஆண்கள் சில நேரம் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் வலிமை அல்ல, சமூகத்தின் எதிர்பார்ப்பு. இல்லத்து பெண்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது, தேவைகளை நிறைவு செய்வது, அலுவலகத்தில் 1000 அவமானங்கள் ஏற்பட்டாலும் ஐயையோ இஎம்ஐ கட்ட வேண்டுமே என்று ஏற்பத்தோடு பணியாற்றுவது என்று ஆண்கள் படும் துயரங்கள் சொல்லி நடக்காது என்பதை ஒரு ஆணாக இருக்கும் நடுவர் அவர்கள் நன்கறிவீர்கள். வாழ்க்கையில் பல சவால்களை ஆண்கள் சந்திக்கும் நிலையில் ஒருவன் கோயிலுக்கு போனா அங்க பொண்ண சிக்கனாடு சாப்பிடுற மாதிரி இங்க 3 பேர் வந்து சவால் பண்ணாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்ம சின்ன வயசுல அப்பா தெரியாம அப்பா கிட்ட காசு வாங்கிடுவோம். அதே பெரிய பிள்ளையானோட அதே அம்மாவுக்கு காசு கொடுக்கணும்னா இவங்க மாதிரி யாரும் உள்ள போல இவங்களுக்கு தெரியாம காசு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்படி தன் வாழ்க்கை ஏராளமான சவால்களை சந்திப்பது ஆண்கள் மட்டும்தான் நடுவர்களே. மீசை வளர்ந்தது ஆசை குறைந்தது, கடமை உயர்ந்தது கவலை பிறந்தது, சிரிப்பு மறைந்தது இதயம் சோர்ந்தது, இளமை இழந்தது வாழ்க்கையே முடிந்தது நடுவர்களே. இப்படி பாவப்பட்டு கிடக்கும் மாநிலத்தின் மீது மனிதாவப்பட்டாவது நல்லதில் போடவில்லை என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல கைதட்டல அன்பு தம்பி அருணேருக்கு தரணும் கேட்கிறேன். அவரும் 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. நல்ல உணர்வு பூர்வமா நகைச்சுவையா அதே நேரத்துல நல்ல கருத்துக்களையும் எடுத்து வச்சிருக்காங்க. நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேரை வச்சிருக்கீங்க, யாராச்சும் இங்க ஆண்கள் பேரை வச்சிருக்கீங்களான்னு உணர்வு பூர்வமா பேசி சென்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி அருண் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து இந்த காலகட்டத்துல நாங்க நிறைய சவாலை சந்திக்கிறோடு பேசுறதுக்காக வர்றாரு அன்பு தங்கை செம்மொழி. வாங்க, நல்ல உரைய அற்புதமான உரைய இந்த மன்றத்துக்கு தாங்க. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேர் கொண்டு தாக்குவோம். பலம் பெருமை மிகு தமிழ் தாயின் புகழை போற்றி தாய் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று 1910ஆம் ஆண்டுகளிலேயே தீர்மானம் போட்டு குரல் கொடுத்தது கணேசர் சன்மார்க்க திருச்சபை. அத்தகைய நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்த இந்த கணேசர் கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் பட்டிமன்றத்தை வெற்றி மன்றமாக இல்லாமல் சமூக சிந்தனையோடு நடத்துகின்ற இளம் வயதில் பெருஞ்சிறப்பை பெற்ற இளம் வயது நடுவர் என்ற பெருமைக்குரிய திருமிகு ஐயா சுகநிலவன் அவர்களையும் பெயர் சொல்லி அழைத்தால் எல்லோரையும் அழைக்கலாம் என்கிற அளவிற்கு சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அணி தலைவர்களையும் அணி தோழர்களையும் சகோதரிகளையும் சகோதரர்களையும் அவையோர் அனைவரையும் செம்மொழி வணங்கி மகிழ்கிறேன். நித்திரையில் இருக்கும் தமிழா
வரவேற்பார்கள். பெண்கள் உரிமையோடு வாழ்வது சவால், சமத்துவமாக வாழ்வது சவால், சுதந்திரமாக வாழ்வது சவால், சுயமரியாதையோடு வாழ்வது அதை விட பெரிய சவால். மனித சமூகத்தில் சரிபகுதியாக இருப்பவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு உள்ள உரிமைகள் அனைத்தும் பெண்களுக்கும் இருக்கின்றனவா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். பெண்கள் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. நாளும் கிழமையும் நடித்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லை என்பார் கவிஞர் கந்தர்வன். மண்ட இறுதி வரை மாவரைக்கணும், மயானம் போற வரைக்கும் தோசை சுட்டு போடணும். பெண்களுக்கு சமைக்கவும், வீடு பெருக்கவும், துணித்து வைக்கவும், கோலம் போடவும், கும்மி அடிக்கவும் தானே பயிற்றுவிக்கிறார்கள். ஆண்களுக்கு அப்படியா பயிற்றுவிக்கிறார்கள்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நடுவர் அவர்களே, ஆண்கள் எல்லாம் பிறந்த பிறகு போராடுகிறார்கள், வளர்ந்த பிறகு போராடுகிறார்கள். பெண்கள் எல்லாம் போராடித்தான் வெளியே வருகிறார்கள். கருவாக உருவாகும் போதே அந்த தாய்க்கு ஒண்ணு பிறக்குமா ஆண் பிறக்குமா என்று 10 மாதமும் மனப்போராட்டம் தான். அதிலும் ஆணாக இருந்தால் எளிமையாக வெளியே வந்துவிடலாம், பெண்ணாக இருந்தால் போராடித்தான் வெளியே வர முடியும். காரணம், ஆண் என்றால் உயர்வு, பெண் என்றால் தாழ்வு என்கிற மனநிலைதான். நம்முடைய சமூக அமைப்பே வேறுபாடுகள் நிறைந்த சமூக அமைப்பாகத்தானே இருக்கிறது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், ஆண்டான், அடிமை, ஆண், பெண் என்றுதானே கட்டமைக்கப்பட்டுள்ளது. நடுவர் அவர்களே, கேளுங்கள். என் அப்பா எனக்கும் என் தம்பிக்கும் பொம்மைகள் வாங்கி தரும்போது கூட எப்படி வாங்கி தந்தார் பாருங்க. என் தம்பிக்கு புல்லட், புல்டோசர், ரேஸ் கார், துப்பாக்கி இந்த மாதிரி வாங்கி தராரு. எனக்கு வாங்கி தரும்போது பார்பி, சீப்பு, மேக்கப் கிட், சொப்பு சாமான்கள் இந்த மாதிரி வாங்கி தராரு. விளையாடும் பொம்மைகளில் கூட பாகுபடுத்தி வேறுபாடுகளோடு தானே வாங்கி தருகிறோம். எண்ணி பாருங்கள், குழந்தைகளை கூட சமத்துவமாக வளர்க்கிறோமா? நண்பர் அவர்களே, பெண்கள் எப்போதும் ஆண்களை சார்ந்தே வாழ வேண்டும், ஆண்களுக்கு அடங்கியே வாழ வேண்டும். சுதந்திரமாக வாழ முடிகிறதா? சிறுமியாக இருக்கும் போது தந்தையை சார்ந்து வாழ வேண்டும், குமரியாக இருக்கும் போது கணவனை சார்ந்து வாழ வேண்டும், இளமையாக இருக்கும் போது மகனை சார்ந்து வாழ வேண்டும். இதுதானே பெண்களின் வாழ்க்கை. ஆண்களுக்கு இதை போன்ற ஒரு நிலை உண்டா? இன்றைக்கும் கூட 20 வயது பெண் கலைக்கு போனால் 5 வயது சிறுவனை துணைக்கு அனுப்புகிறார்களே, காரணம் என்ன? ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை என்கிற நினைப்பு தானே. இது போன்ற எத்தனை எத்தனை பழமொழிகள் பெண்களை இழிவு செய்கின்றன. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகு, பெண் புத்தி பின் புத்தி, சீரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. இப்படி வாய்விட்டு சிரிப்பதற்கும், உண்பதற்கும், பேசுவதற்கும் உரிமையற்றவர்களாக பெண்கள் ஒடுக்கப்பட்டதை தானே இந்த பழமொழிகள் உணர்த்துகின்றன. நடுவர் அவர்களே, நிறைவாக இந்த செய்தியுடன் நிறைவு செய்கிறேன். சமூக அமைப்பு மட்டுமல்ல, அவர்கள் அணிந்திருக்கும் நகையும் பெண்களுக்கு பகைதான். நடுவர் அவர்களே, ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், ஆடவருக்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும், நாடுவதும், ஆமை போல் வாழ்வதும், கொஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் என்று பாவேந்தர் பறிந்தாரே, அந்த நிலைதான் அது. கைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று, மூக்குக்கு, இடுப்புக்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நகைகளை மாட்டிக்கொள்ள பெண்கள் என்ன நகை மாட்டும் ஸ்டாண்டுகளா? அவ்வாறு மாட்டிக்கொள்வது அலங்காரம் அல்ல, பெண்ணின் முன்னேற்றத்தை தடுக்கும் விலங்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அச்சமும், அறியாமையும், வெட்கமும், வெகுளித்தனமும் அறவே கூடாது என்பதுதானே சரி. ஆனால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று பெண்களுக்கு இலக்கணமாக சொல்லி அதையே மரபாக நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்களே, அது சரியானதா? வீரம், கோபம், ஆளும் திறன் பெண்களுக்கு உண்டு என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவேந்தர் பாடினாரே, அச்சமும் மடமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ் நாட்டின்
கற்றல். கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு பெண் கல்வி என்கிறது அன்போடு என்று. ஒரு பெண் கல்வி பெறுவது, விழிப்பு பெறுவது, உரிமை பெறுவது, அந்த குடும்பமே இவை அத்தனையும் பெறுவதற்கு சமமாகும். பெண்களுக்கு கல்வியை ஆயுதமாக்குவோம். அதன் மூலம் அவர்களுக்கு விடுக்கப்படும் சவால்களை தவிடுபொடியாக்குவோம். கல்வி அறிவும் சுயமரியாதை உணர்ச்சியுமே தாழ்ந்து கிடக்கும் பெண்களை உயர்த்தும். நாமும் சுயமரியாதை உடைய பெண்களாய் எழுவோம். பெண்ணே எழு, படி தாண்டு, கூந்தல் நறுக்கு, பூ பெரு பொட்டு அணி, தாலி மறு, மனமறிந்து மனம் புரி, நீ விரும்பினால் பெரு, தகாத மனவினை முறி, உடை மரபை உடை, அடிமை என்றால் அடி, கேட்டால் சொல், நீயும் நானும் ஒன்றென்று. நண்பர் அவர்களே, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தவறான நீதி வழங்கியமைக்காக அந்த மன்னனுக்கு என்ன நேர்ந்தது என்று தங்களுக்கு தெரியும் தானே? எனவே அதை நினைவூட்டி எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வழங்கிய வாய்ப்பிற்கு நன்றி. உண்மையான கடைசியில என்னை மிரட்டிட்டு போயிட்டாங்க. பார்த்துருக்க தூங்கி ஏதாவது போட்டு வேண்டேன். நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சுக்க செம்மொழிக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் நிறைய பேசினாங்க. வீட்டுல சின்ன பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு யாராச்சும் துப்பாக்கி வாங்கி கொடுக்குறீங்க, வாங்க புல்லட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லைகள்ல இருந்து பெண்களும் இந்த நாட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு செய்தியை நான் சொல்றதுக்கு ஆசை. எப்படி ஈழத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண் தான் தற்கொலை கொலையாக கடல்ல சென்று அந்த கப்பலை தகர்த்துங்கிற ஒரு பெண்ணுங்கிற செய்தி நான் சொல்றேன். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகழா பெண்களும் எல்லா துறைகளையும் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நல்ல கருத்துக்களை பேசி சென்றிருக்கக்கூடிய, புரட்சிகரமான கருத்துக்களை விதைத்து சென்றிருக்கக்கூடிய அன்பு தங்கை செம்மொழிக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதங்களை தந்து வாழ்த்துடன் நான் கூட கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு பதில் சொல்ல வர்றாரு நம்ம கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவி ஜோதிகா. பாதியிலேயே பாதி போயிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லாரும் கிடையா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துல பட்டிமன்றம் முடிஞ்சிடும். அப்புறம் அன்னைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிச்சுவேன். எனக்கு மறந்து போயிடும். ஆமா, அதான் உண்மை. போறவங்க ஒரு ஆளா 2 ஆளா காதல போன சொல்லி நானாயா நான் வந்துடுறையா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரா போங்க. மொத்தமா கூட்டமா போயிட்டு எங்களுக்கு பகிர்ந்து ஆயிரம். ஆமா, அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி மூவேந்தர் பாராட்டி இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் மெம்மொழியாய் விளங்கும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மாண்புமிகு இளம் நடுவரே, மதிப்புமிக்க ஆசிரியர்களே, அன்பு தோழன் தோழிகளே, எதிர் அணியினரே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒப்புக்கொள்ள வைக்க வந்தவர் இல்லை, ஒரு கணம் நினைக்க வைக்க வந்தவர். தலைப்பு என்ன? இந்த காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களா பெண்களா? இந்த கேள்வி கேட்ட உடனே ஆண்களின் மனதில் என்ன தோணிருக்கும்? நமக்கு சான்ஸ் இல்லடா, எப்படியும் பெண்களுக்கு தான் தீர்ப்புன்னு தோணிருக்கும். ஆனா பெண்கள் முகத்தெல்லாம் பாருங்க, நமக்கு தான் தீர்ப்புன்னு சந்தோஷம் ஆறா ஓடுது. எதிரணியினரே, இன்று நீங்கள் அதிக சவால்களை சந்திப்பது பெண்கள் என பேசப் போகிறீர்கள். ஆனால் நான் ஒரு பெண்ணாக நின்று அதிக சவால்களை சந்திப்பது
சொல்லுவாங்க. பணம் போதலனா யார் மேல கோபம் வரும்? அப்பாவா இல்ல அம்மாவா? அப்பாதானங்க. அப்பா. இதுதான் ஆண்களின் முதல் சவால். ஆணும் பெண்ணும் சமம் என்கிறோம். ஆனால் இன்று பெண்கள் படிப்பு, சம்பாத்தியம் ஆகியவற்றில் உயர்ந்த நிலையில் இருப்பதால் அவர்களை விட குறைந்த சம்பளம் வாங்கும் ஆண்களுக்கு திருமணம் எட்டா பணியாகி வருகிறது. வீடு, கார், பணம், சொத்து உள்ள மணமகனுக்கே முன்னுரிமை. அப்படி இணையும் திருமணங்களும் பணப்பொருத்தம் இருந்தாலும் மனப்பொருத்தம் இல்லாததால் விவாகரத்தில் முடிகின்றன. கல்யாணம் பண்றதுக்கே இவ்வளவு சவால்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பாடல் வரி சொல்லுதுங்க. மம்மி சொன்ன பொண்ண கட்டினா டார்ச்சர் இல்லடா, நீயும் தாவணிக்கும் பொண்ண கட்டினா டவுசர் அவுண்டா. நடுவரே, இந்த பாடல் நகைச்சுவையாக இருந்தாலும் ஆண்களின் போராட்டமான திருமண வாழ்க்கையை உணர்த்துகிறது. திருமணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, அதை சமாளிப்பது இறுதியில் ஆண்கள் தான். இதுதான் ஆண்களின் நிரந்தர சவால். அப்ப திருமணங்கிற நிகழ்வுக்கு ஆண்கள் வராமலே இருக்கலாமே நீங்க யாராவது கேட்கலாம். நடுவரே, ஒரு பெண் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவள் இண்டிபெண்டன்ட். அதுவே ஒரு ஆண் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவன் பொறுப்பில்லாதவன், எதிர்காலம் தெரியாதவன் என்று முத்திரையிட்டானா? எதிரடி நண்பர்கள் ஆண்கள் பெண்களை காதலிக்கிறார்கள், பெண்கள் ஆண்களுக்கு தேவைப்படுகிறார்கள், இது அவர்களுக்கு சவாலா என்று கேட்கலாம். ஆனால் காதலிப்பது சவால் இல்லை, அந்த காதலின் பொறுப்பை வாழ்க்கை முழுவதும் சுமப்பதே ஆண்களின் உண்மையான சவால். காதல்ல பிரச்சனை வந்தா பெண்கள் ஈஸியா பெற்றோர் சொல்ற பையனை திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனா ஆண்கள் பைத்தியம் முடிச்சு திரிறாங்க. காதல் கிறுக்கல பாப்பீங்க, காதல் கிறுக்கிய யாராவது பார்த்திருக்கீங்களா? முன்பு போல் ஆண்கள் வேலைக்கு சென்று வர பெண்கள் வீட்டை கவனித்து கணவனையும் குடும்பத்தையும் மட்டுமே போஷித்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள். அது பெண்களின் முன்னேற்றம், பெருமைக்குரியதுதான். ஆனால் பெண்களும் வேலைக்கு செல்வதால் குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம், வீட்டு வேலை ஆகியவற்றில் ஆண்களுக்கான பங்களிப்பும் பொறுப்பும் அதிகமே. தாயுமான தந்தைகளும் பெருகி வருகின்றனர். நண்பர்களே, ஆண் வாழ்க்கை எவ்வளவு சவால்களை சந்திக்கிறது என்றால், இளமையில் உழைப்பாய், நடுவயதில் பொறுப்பாய், முதுமையில் மௌனமாய் தனிமையாய் வாழ வேண்டிய அளவிற்கு இந்த வரியை உணர்த்தும் ஆண் வாழ்க்கை எவ்வளவு சவால்களை சந்திக்கிறது என்பதை. ஆண்கள் வேலை பார்க்கும் இடத்தில் முதலாளியில் இருந்து தொழிலாளி வரை சமாளித்து எடுத்த வேலையை திறம்பட முடிப்பது ஒரு சவால் என்றால், வீட்டில் அம்மாவையும் மனைவியையும் சமாளித்து அவர்களை ஒற்றுமையாக வைத்திருப்பதுதான் பெரிய சவாலாக இருக்கிறது. நடுவரே, திருமணத்திற்கு பிறகு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஆண் வெளிப்படையா சொன்னா சமூகம் ஏற்குமா? இல்லையே. அதுவே ஆண்களின் மிக பெரிய சவால். ஆண்களின் வாழ்க்கையில் சந்தோஷம் தனிப்பட்டது, ஆனால் சவால் நிரந்தரமானது. இக்காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்கள் தான். அழுது தீர வேண்டிய வழிகளுக்கும் அடக்கூடாது என்ற சட்டம், சோர்ந்து விழும் நொடிகளுக்கும் சிரித்தே நிற்க வேண்டிய பழக்கம், வீட்டின் சுவராய் நின்று வெளியில் இடியாய் உடையும் மனம், கனவுகளை மடித்து வைத்து கடமைகளை கட்டிக்கொண்டு நடக்கும் பயணம். ஏன் அவன் ஆண். சோர்ந்தாலும் சாயக்கூடாது, தோற்றாலும் தளரக்கூடாது,
பெண்களின் கஷ்டம் பேசப்படுவதால் குறையலாம், ஆனால் ஆண்களின் கஷ்டம் மறைக்கப்படுவதில் தான் அதிகரிக்கிறது. பேசப்படும் கஷ்டம் தீர்வு பெறும், மறைக்கப்படும் கஷ்டம் ஆழமாக வலிக்கும். அந்த வலியை ஆண்கள் தன் வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்கிறார்கள். அந்த சுமையை ஆண்கள் தன் வாழ்க்கை முழுவதும் மேற்கொள்ளும் சவால் அல்லவா? ஆண்கள் தன் வாழ்க்கை முழுவதும் சவால்களை மேற்கொள்கிறார்கள். ஆண்களின் வாழ்க்கை எக்ஸாம் மாதிரிங்க. அதுல சரியா இருந்தாதான் மதிக்கப்படலாம். அவன் பொறுப்புங்கிற எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல அவன் சரியா இருந்தா மதிக்கப்படலாம். சரியா இல்லைன்னா அவன் ஏன் சரியில்லைன்னு யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. ஈஸியா பழி பேசப்படுறான். ஒரு பெண் தோல்வி அடைந்தால் பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு ஆண் தோல்வி அடைந்தா நீ ஆம்பளைதான்ங்கிற கேள்வி வருதுங்க. பொருளாதாரம் சரியில்லைன்னா ஆண் சரியா சம்பாதிக்கல. குடும்பம் உடைந்தால் ஆண் பொறுப்பில்லை. ஆண்களிடம் எதிர்பார்ப்புகள் மட்டுமே அதிகம். அவர்கள் இணைப்பாட இடமே இல்லை. ஒரு தந்தை தன் கனவுகளை மகனின் தேவைக்காக அடக்கம் பண்ணுகிறான். ஒரு மகன் தன் இளமையை குடும்பத்தின் பொறுப்பிற்காக அடக்கம் பண்ணுகிறான். ஒரு கணவன் தன் விருப்பங்களை மனைவியின் நிம்மதிக்காக அடக்கம் பண்ணுகிறான். ஒரு சகோதரன் தன் கனவுகளை தங்கையின் எதிர்காலத்திற்காக அடக்கம் பண்ணுகிறான். ஒரு ஆண் தன் உடல் நலத்தை குடும்பத்தின் நிலைப்பாட்டிற்காக அடக்கம் பண்ணுகிறான். ஒரு உழைப்பாளி தன் கனவுகளை வேலையின் கட்டாயத்திற்காக அடக்கம் பண்ணுகிறான். பெயர்கள் மாறலாம், பாத்திரங்கள் மாறலாம், ஆனால் அடக்கம் பண்ணுவது எப்பொழுதும் ஆண்களின் கனவுகள் தான். ஒரு பெண் அழுதால் அது உணர்ச்சி, ஒரு ஆண் அழுதால் அது பலவீனம். உணர்ச்சியை மௌனமாக மாற்றிய ஒரே வாழ்க்கை ஆண் வாழ்க்கை. ஆண் அமைதியா இருந்தா அவன் ஆட்டிடியூட், ஆண் கோபமா இருந்தா ஆண்மையை காட்டுறான், ஆண் சோகமா இருந்தா ஆண்களுக்கு சோகம் கிடையாதா? சோகம் இருக்குங்க, சொல்லத்தான் இடம் இல்லை. ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு பெயர் வைக்கிறார்கள். அதோடு சேர்த்து பொறுப்பையும் வைக்கிறார்கள். அவனுக்கு பொறுப்பு கொடுக்கறது இல்லைங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ ஆம்பளடா, அழக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது, நீதான் குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் குழந்தை இல்லைங்க, ஃபியூச்சர் ஏடிஎம் மிஷின். பசி மறந்து உழைப்பவன், வழியை மறந்து சிரிப்பவன், தன் கனவுகளை அடகு வைத்து மற்றவர்களின் கனவுகளை கட்டும் மனிதன். யாரும் கை தட்டாத போதும் கடமைகளை விடாதவன், யாரும் கேட்காத போதும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவன். இத்தனை சவால்களையும் சமாளித்து மற்றவர்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை தரும் மகன்தான் ஆண். ஒரு குடும்பத்துல ஆண்களோட நிலைமைய பாருங்க. அப்பா ஏடிஎம், கணவன் ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ்ஸிங், மகன் ஃபியூச்சர் ஹோப். அவனும் ஆணுங்கிற மனுஷன் தான்ங்கிற உண்மை எங்க இருக்கு? ஆண்கள்னா ரொமான்டிக்கா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா வீக் ஆக கூடாது. ஏன்னா நீ ஆம்பளை, சமாளிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேலை வாய்ப்பின்மை, கடினமான கல்வி முறை மற்றும் தேர்வுகள், தன் உருவம் சார்ந்த தாழ்வு மனப்பான்மைகள், சிறு வயதில் ஏற்படும் பாலியல் துஷ்பிரயோகம், வேலை அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டியதன் மன அழுத்தம், திருமண எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இயலாமல் இருத்தல், குடும்ப பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள், விவாகரத்து பிரச்சனைகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த குறைகள்,
நோய்கள், கூடாரப்பின் இடையூறுகள், வியாபார தோல்விகள் என இவை அனைத்தையும் தாண்டி தன்னை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் என ஆண்கள் மேற்கொள்ளும் நெருக்கடிகளும் ஏராளம். இன்றைய காலகட்டத்தில் 95% ஆண்கள் இதுபோல் ஏதோ ஒரு அக நெருக்கடிகளை சந்தித்து மீள்வதாக ஒரு சர்வே தெரிவிக்கிறது. ஆகவே அதிக சவால்களை சந்திப்பது ஆண்கள் தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அற்புதமான உரையை சொல்லியிருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தோத்து போயிட்டா ஒரு ஓட்ட கொஞ்சம் வைக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தோத்து போயிட்டா அடுத்ததாண்டி ஜெயிச்சிடலாமா உத்வேகப்படுத்துறீங்க. ஆம்பளை பையன் தோத்து போயிட்டா ஏன்னா தோத்த ஆம்பளை இல்ல ஆம்பளை மாமான்னு இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ஆகிட்டு. இப்ப எல்லாத்துக்குமே ஆம்பளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நாங்க தான் இன்னைக்கு அதிக சவால்களை சந்திக்கிறோம்னு சொல்லி ஒரு பெண்ணா நின்று பேசிட்டு போயிருக்காங்க. அன்புத்தக்க ஜோதியா அவர்களுக்கு நல்ல கைதட்டல் செஞ்சு பேசுறப்ப பேச்சாளர்கள் பேசுறப்ப இடையில கைதட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு இருந்தா பயந்து போய் நாங்கள் அப்படியே பேசிட்டு இருக்கோம், தப்பா பேசணும். அதனால இடையில நல்லா கைதட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது பெண்களேன்னு சொல்லி நிறைவு பண்ணி வைக்கிறதுக்காக அன்பிற்குரிய நண்பர் யோகராஜ் அவர்கள் பேச வர்றாங்க. சத்தியமே, சமத்துவமே, சாவியில்லா பெட்டகமே, எத்தனை காலம் கடந்தாலும் அழியாத புத்தகமே, தாயே தமிழ் தாயே, உன்னை வணங்கி அறியாமை அடைச்சி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் ஒளி வீச காத்திருக்கும் எம் காளையர்களே, கன்னியர்களே, இளங்கால தேவதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் ஒருமுறை வணங்கி அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பற்றியுள்ள தலைப்பில் பேச போகிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்றைய காலத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களா பெண்களா? இதுல சொல்லவே தேவையில்லையே, பெண்கள் தானே. பெண்கள் தான் ஐயா நடுவரையா. இன்னைக்கு ஒரு பெண்ணை பத்தி பேசணும்னா பெண்ணா இருந்துதான் பேசணும் அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆண்களை இல்ல பொம்பளை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு நான் அவங்க சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி பேசணும்னா அவ மனசுல என்ன இருக்கு, அவ உணர்வாளையும் அவ மனசுல 1000 கவலைகளை தெரிஞ்சுக்கிட்டா போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுக்கு ஆம்பளையா பேசணும் அவசியம் இல்லை, பொம்பளையா பேசணும் அவசியம் இல்லை. ஆனா பேசலாம். அதுக்காக தான் என் கையில நிறைவு பேசலாம். நான் பேசணும் இருக்கிறேன். எங்க அன்னைக்கு மனசு இருக்கேன். கடவுளையா உங்களை பார்த்து இப்ப நான் ஒரு 4 கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் பண்றது. இப்ப ஆம்பளை வீட்டுல ஒரு அம்மாவா இருக்கட்டும் என்ன சொல்றதுன்னா, இப்ப ஒரு இடம் வாங்கி போறாங்க. இப்ப ஆம்பளை ஏன்ல பதிவு பண்ணி போறதுல இது சந்தோஷமா சவால்? சவால் தானங்க. சவால். சரி இருக்க அடுத்த கேள்வி இருக்குல்ல. அடுத்த கேள்வினா, பொம்பளை படிக்க போதா? சரி ஏதோ ஒரு டிகிரி படிச்சது என்ன வேலையா போகுது? இது சந்தோஷமா சவாலா? சவால் தான். சவால். அதுக்கு கேள்வி என்னன்னா, பொம்பளை சரி படிச்சிருச்சு, ஒரு டிகிரி முடிச்சிருச்சு, சரி அடுத்து இன்னொரு டிகிரி படிக்க போகுதுன்னு சொல்லுது. சரி படிச்சு வேலைக்கெல்லாம் போயிருமா? இது சந்தோஷமா சவாலா? சவால் தான். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்றது, நீங்களே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வைத்தியம் சொல்லுங்கப்பா. சவால். சரி அப்படியே படிச்சு முடிச்சிருச்சு, சரி வேலைக்கு போயிடுச்சு, சரி படிச்சது போகும், இதுவே மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இல்லையா? சந்தோஷமா சவாலா? இதுவே தெரிஞ்சு பெற்றோர் வெற்றி பெற போகுது. உங்களுடைய மனதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சரியா? அதாவது இப்ப என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பேருந்துல பயணம் பண்றது கூட பெரிய சவால் தான் இருக்கு. இன்னைக்கு கல்லூரி நீங்க எல்லாம் வளர்றதுலாம் பெரிய பெரிய சவாலை செஞ்சுட்டு இருப்பீங்க. காலைல எந்திரிச்சா போதும், காலைல தட்டத்துக்கு பழக்கத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு இருக்காமே வேலைக்கு பொண்ணு அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க. காலை எந்திரிச்சா ஒரு மாப்பிள்ளை, மதியம் சாப்பிட்டா ஒரு மாப்பிள்ளை, நைட்டு தூங்க போனா ஒரு மாப்பிள்ளையா வந்து புரியும். பிள்ளை இருக்காமே எப்ப கட்டுறீங்க சந்தோஷம் இல்லாம எங்க வாழ்க்கையில சாதனையை பண்ண பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப இந்த கிராமத்து பெண்களுக்கு நகரத்து பெண்களுக்கு என்ன மிகப்பெரிய சவால் இருக்கு தெரியுமா?
இந்த கிராமத்து பெண்கள் என்ன சவால் நிறத்தாம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒதுக்கப்படுறாங்க. ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், ஒரு இடத்துல பேசுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு பணியாற்றா இருக்கட்டும், இந்த துணிகளை வியாபாரத்துல எல்லாம் நல்லா ஆழமாத்தையா செலவிடுவாங்க. ஏன்னா முன்னாடி பழக்கம் பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கை கட்டிக்கப்பா உங்களை நான் பேசிக்கிட்டு சும்மா எப்படா முகத்துல ரெடியா நம்ம சுற்றுப்புறம் ரெடியா இருக்கு. நாங்க என்ன தலைவர் எப்படா எங்கே பெட்டி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து நீங்க அவர் ஆர்வமா எனக்கு ஒரு கைதுனால நாங்க பேச முடியும். சரிங்களா? அடுத்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்னா அடிப்படை வசதியான கல்வி கிடைக்கிறது இல்லை. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, படிக்க வந்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வெற்றி. எத்தனையோ பெண்கள் உங்களோட படிச்சவங்க படிக்காம இல்லையா கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. அது மிகப்பெரிய சவால். சவால் நல்லா படிக்க முடியாது இருக்கும். தெரிஞ்சுல பார்த்தா 450 மார்க் வாங்கிடுவோம். பிள்ளை கடைசியில முதல்ல கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய தூக்கி அந்த அளவுக்கு பெண்கள் அவ்வளவு சவால் சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதனை எல்லாம் குறிக்கப்படுகிறது. சவால்களை பெண்கள் அதிகம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெண்கள் மனதுல இருக்குது. இப்போ இந்த நகரத்து பெண்கள் ஏன்னா ஒரு பிள்ளை அளவு வந்து அளவையா கொண்டு போயிடுச்சுன்னா பாப்பாங்க அதே ஒரு சமூகம் ஒரு பெண் அரைவுடைய ஆடை அணிஞ்சா தமிழ் சொல்ற இந்த சமூகம் தான் கிராமப்புற நிகழ்ச்சியில ஆடை பார்க்கிற நிகழ்ச்சியை வச்சு ஆடை ஆகணும் உங்களை ஆணவத்தை பார்க்கிற சமூகம் சொன்ன ஆடணும் அவசியம் கிடையாது. குடும்பத்துக்கு அவங்க தரநம்பி ஒரு கிராமம் தரநம்பி ஒரு பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைய சாப்பாடு போடலாம், அந்த பிள்ளைய நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைக்கு அவர் பெண்ணு சமாளிக்கிறாங்க. இந்த சவால் இருக்கிறது. சரி, நம்ம மாணவ பிள்ளைகளுக்கு என்ன சவால் தெரியுமாங்க? டிகிரி வாங்குறது மிகப்பெரிய சவால். படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தா அதிகமா இருக்கும். அது மிகப்பெரிய சவாலுங்க. சரி, இப்ப காலேஜுக்கு வர்றது என்ன சார் சவால் கேட்கும் போது நீங்க ஒரு பிள்ளை காலேஜுக்கு வருதுன்னா அது இன்னைக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு தலைவர் கொடுத்து நான் பேசுறேன். இன்னைக்கு பொங்கல் இப்ப ஒரு வீட்டுக்கு தேவைன்னா ஆம்பளை எல்லாத்தையும் தனி சம்பாதிச்சு ஏடிஎம் மிஷின் எங்கா இருக்கா? ஆம்பளை தான் ஏடிஎம் மிஷின் தான். நீ ஏடிஎம் மிஷின்ல போய் காலேஜ் சொல்லி எடுக்கிற மாதிரி நாங்க எடுத்துட்டு இருந்தா போதும் நல்லா இருக்குமா? நினைச்சு பாருங்கயா. இதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு பொங்கல்ல நான் எடுத்துக்காத ஒரு விஷயம் ஒரு பாடலோட சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பொங்கல்ல வந்து சாதனையாக இருக்கு. நம்ம திருமணம் போறோம், இது நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தருவாரு அப்படின்னு சொல்லி தன்னோட படிப்புக்காக ஒரு கனவுல நோக்கி ஒரு வீட்டுக்கு போறான். போது தமிழ மனசுல என்ன தகவல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காத்திலே அப்படின்னு நினைச்சு போவாங்கயா. ஆனா அங்கே போய் பார்த்தா தண்ணிய போட்டு தகராறு பண்ணி பையனும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை, மனசுல சொல்லவும் முடியல, வெளியில வச்சு அழுகவும் முடியல, அழுப்புக்கு இருக்க முடியல, வாழ முடியாம சாக முடியாம எடுத்து சாகிறது நம்ம குழந்தை. அப்ப என்ன தகவல் தெரியுமா? என்ன சொல்றேன் ஏனோ என் மாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொன்னாத சோகத்தை சொன்னேனேடி பூங்காத்து இருக்குமா என் பாராட்டு மடி வச்சு காணாட்ட எனக்கு ஒரு தாய்மடி விளக்கி சவால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவார்டு இருக்கிறது. குறிப்பா என்ன சொல்றீங்க, ஒரு கொள்கையில தாண்ட முடியாம தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த உலகளவில் 2001ஆம் ஆண்டுல கணக்கு எடுத்திருக்காங்க. குடும்ப இல்லத்தரசியல் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது கணக்கெடுப்படி வருடத்துக்கு ஒரு முறை 20 லட்சத்துக்கு மேல பெண்கள் வந்து இறந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வேலை பேசுகிறது. அதுவும் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு வரைக்கும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா நம்ம இந்திய நாட்டு பெண்கள் 40% பேர் இறந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு மிக மனமருத்துக்குரிய ஒரு பெரிய செய்தியா இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது பெண்கள் இவ்வளவு ஒரு சவால்கள் சந்திச்சாங்க. சரி, தம்பி எழுந்த எதிரணி பார்த்தலாம். எதிரணி தம்பி அரண்மனை சொன்னாரு. பொம்பளை சில பேர் வந்து வச்சிருக்காங்க. நம்ம பேர அறிவியலும் சிவனிலும் யோகாசம் பேர் வைக்க நிறைய இருக்கிறாங்க. ஆண்கள் பேர் வச்சுதான் யாரும் நிறைய குட்டி கூட அடிச்சு விட்டு போயிருக்கோம். பொம்பளை பேர் நிறைய அப்படியே ஓடிட்டு இருக்கு.
ஆனா பெண்கள் கும்பி இருந்தால் ஒரு நாள் பெரிய காட்டாற்று போல ஐம்பதும் அவையும் நினைக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்கிறார். அதே மாதிரி பக்கத்துல ஜோதிகா அவங்க சொன்னாங்க, காதல காதல் பயிற்சியில அந்த காதல ஜெயிக்கணும், அந்த வாக்குறதுக்கு அந்த கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் சரி. அதே ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க, நீ அதையே நீ அந்த பிள்ளை உனக்கேற்ற யாருமே போயிடுவார். அதுவே காலத்துல நீ உண்மையில யாருக்கு போயிடுவார். பெண்களுக்கு எப்படி சவால்களை சிந்திக்கிறாங்க. பெண்களுக்கு நீங்க அதற்கு யாரும் கேட்க போறது கிடையாது. நீங்க நான் கல்யாணம் பண்ணி நீங்க வீடு நீங்க மாசம் 40,000 கேட்க மாட்டாங்க. இந்த பெண்கள் எதிர்பார்க்க ஒரே ஒரு விஷயம், அது தாயாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், என்ன விஷயம்னா உங்ககிட்ட ஒரு ஆண் என்ன நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்காக நான் ஒவ்வொரு பெண்ணும் காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பேச வாய்ப்பு அவளுக்கு சவால்களை தாண்டி இந்த படையை கூட எல்லாரும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த கல்லூரியினுடைய பணிமனையாளர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தில் அத்துணை பேருக்கும் எனது பேராசிரியர் 5 வருடமாக எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து எனக்கு பேச உதவி என்ற மகேஸ்வரி அவர்களுக்கும் மற்றும் தமிழ் பேராசிரியர் அத்துணை பேருக்கும் பேராசிரியர் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம். சவால்களையும் சாதனைகளாக மாற்றுவதற்கு பெண்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அதிக சவால்களை சந்திக்கிறது பெண்களேன்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காரு அன்பிற்குரிய அண்ணன் யோகராஜ் அவர்கள். மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு நல்ல கைதட்டலை வந்து உற்சாகப்பட்டு இந்த காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களேன்னு சொல்லி நிறைவு செய்து வைப்பதற்காக வருகிறார் நம்முடைய முன்னாள் கல்லூரி மாணவியும் இந்நாள் பட்டிமன்ற பேச்சாளருமான அன்பிற்குரிய அக்கா கனிமொழி நாகராஜன். வாழ்வு தந்த என் தமிழுக்கும் வாய்ப்பு தந்த மதிப்பிற்குரிய நம் கல்லூரி முதல்வரையா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் அன்பும் மகிழும் நிறைந்த என் நடுவர் அவர்களுக்கும் அழகே பார்த்து பொறாமை கொள்ளும் என் அன்பு சகோதரர்களுக்கும் அழகா இருக்கணும்னு மேக்கத்தை கிள்ளி போட்டிருக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் மற்றும் என் குழுவினருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் மனமார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, சத்த இந்த அரங்கத்தை கவனிச்சு பாருங்க. பெண்கள் அதிகமா ஆண்கள் அதிகமா? இந்த பட்டிமன்றத்தை பார்க்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்குன்னா அது எங்க ஆண்களுக்கு தான். அங்க 3 பேர் ஏன் உட்கார்ந்துட்டோம்னே தெரியாம எங்க ஆண்கள் போற போக்குல கண்ணத்துல கை வச்சுட்டாங்கய்யா. அந்த அளவுக்கு இங்க சவால் நிறைஞ்சதுன்னா அது எங்க ஆண்களுக்கு தான். தளிர்மதியம் சொன்னாங்க, பெண்களுக்கு தான் 1000 சவால் 1002 சவால் இருக்குன்னு. ஆண்களுக்கு சவாலே இல்லையா தம்பி? அந்த 1002 சவாலும் பெண்கள் தானே ஆண்களுக்கு வருது. ஏன்னா இங்க கை தட்ட மாட்டாங்கயா, எங்க ஆண்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு இந்த ஆண்கத்துல. எல்லா குடும்பத்திலையும் ஆண்கள் தான் முதன்மை நிதி வழங்குபவரா இருக்கணும் ஒரு பாரம்பரியம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அது எவ்வளவு மிகப்பெரிய சுமை தெரியுமா, எவ்வளவு மிகப்பெரிய சவால் தெரியுமா ஆண்களுக்கு. இதனால கடல் கடந்து போய் தன் உயிரையும் பணைய வைக்கக்கூடிய நிலைமை இன்றைய ஆண்களுக்கு தான் அதிகம். ஐயா யோகராஜ் சொன்னாங்க, சொத்து வாங்கினா ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறாங்களா பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறாங்களான்னு. பெற்றவங்க சொத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்னு சொல்றோமே, பெற்றவங்க வாங்குற கடன் மட்டும் ஏன் ஆண்களுக்கே போய் சேருது, பெண்களுக்கு ஏன் போய் சேருது இல்ல? வாஸ்தவமான கேள்விதானே. ஏன்னா அது சொத்துரிமை வாங்குறது வரவு, கடன் உரிமை செலவு. அதுல எல்லாம் பெண்கள் உஷாரியா? ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் போய் உனக்கு எது வேணாலும் படி, உன் இஷ்டம்னா வேலைக்கு போ, கஷ்டம்னா வீட்டுல இருக்குன்னு சொல்ற இந்த சமுதாயம் ஒரு பையனை பார்த்து, தம்பி நீ எது வேணாலும் படி, உனக்கு இஷ்டம்னா வேலைக்கு போ, கஷ்டம்னா வீட்டுல இருந்து ஏன் சொல்றது இல்ல? ஒரு ஆண்
தன்னோட உடம்புல உயிர் உள்ளவரை உழைச்சே ஆக வேண்டிய கட்டாயமும் சவாலும் ஆண்களுக்கு தான் இன்றளவு அதிகம். எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலும் நடுவர்களே, எல்லா மனைவிமார்களும் எல்லா கணவன்மார்களை போட்டு அடிக்கிற மாதிரியே ஒரு ரீல்ஸ். எப்படின்னா, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, அதுதான் கப்புள் ரீல்ஸா? இப்ப அதுதான் ட்ரெண்டும் ஆகுது. தன்னோட கோமாளித்தனத்தை கூட மறைச்சு தன் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க ஒரு உயிரினம் அப்படின்னா அது ஆண்கள் தான். ஐயா, அப்படி நினைக்கிற உத்தமனுக்கு ஒரு குடும்பம் அமைகிறதே மிகப்பெரிய சவாலா இருக்குயா? ஏன் எப்படி மாப்பிள்ளை பார்க்கலாம்? ஒரு நல்ல பையனா, நல்ல படிச்ச பையனா, நல்ல குணமா பார்க்கலாம். ஆனா இக்காலகட்ட பெண்கள் எப்படி தெரியுமா மாப்பிள்ளை பாக்குறாங்க? நல்ல பார்க்க பையன் அழகா இருக்கணும், கார் இருக்கணும், பைக் இருக்கணும், அம்மா இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, சொட்ட விழக்கூடாது, தொப்ப இருக்கக்கூடாது, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், குறிப்பு 27 வயசுக்குள்ள இருக்கணும். எப்படி சிக்கிட்டாங்க பாருங்க. ஆமா, இருக்கக்கூடாது. ஐயா, தலைன்னு ஒண்ணு இருந்தா முடி கொட்டி சொட்ட விழத்தான் செய்யும். வயிறுன்னு ஒண்ணு இருந்தா தொப்ப வளரத்தான் செய்யும். இது ஒரு குற்றமாயா? கல்யாணம்னா கட்டின சேலையோட வான்னு சொல்ற எங்க பசங்க இருக்காங்க, போட்டுக்க பேண்ட் ஷர்ட்டோட வான்னு சொல்ற பொண்ணுங்க இருக்காங்க. ஐயா, ஐயா, உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுமா? அதாவது உமன்ஸ் லாங்குவேஜ். அதாவது திடீர்னு அமைதியாயிருவாங்க அப்படின்னா காயப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தமா, திடீர்னு பேசாம மாறிடுவாங்க அனிமையா இருக்காங்கன்னு அர்த்தமா. பையன் ஏதாவது கேட்டு ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பையன் அதை பண்ணவே கூடாதான். அதுதான் உமன்ஸ் லாங்குவேஜ். ஐயா, இப்ப அது ட்ரெண்ட், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும்ல. ஏன் பையனுக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லை, எங்க ஆண்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லையா? ஆண்களுக்கு அழக்கூடாதுன்னு சொல்லி இங்க நிறைய ஆண்களுக்கு அழவே தெரியல. ஐயா, ஆண்களுக்கு ஒரு லாங்குவேஜ் நாங்க உருவாக்குற அந்த இடத்துல கேளுங்க. சொட்ட இருந்தா குடும்பத்துக்கு உழைச்சறேன், தாடி இருந்தா லவ்ல உழைச்சறேன், கிளீன் சைடு இருந்தா காதல ஜெயிச்சறையா. ஐயா, டேர் லிட்டில் பிரின்சஸ்னு ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்கனால எங்க பசங்க படுற பாடு இருக்கியா? என்ன காலையிலே 7 மணிக்கே எழுந்திருக்க சொல்றாங்கப்பா. நீ சூரிய உதயத்தையே பார்த்தது இல்லையேம்மா, என்னையவே காப்பி போட சொல்றாங்கப்பா. உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா போட்டு கொடுப்பேன்னு பொண்ணை செல்லம்மா வளர்க்குறேங்கிற பேர்ல பொறுப்பே இல்லாம வளர்த்துட்டு அது புகுந்த வீட்லயே போய் அப்படித்தான் இருக்கு. இவங்க பண்றாங்க ஒரு பேம்பரிங். அந்த பேம்பரிங்கும் லவ்வுக்கும் வித்தியாசம்னா என்னன்னே தெரியாம அதே பேம்பரிங்னா அது ஹஸ்பண்ட் கிட்டே எதிர்பார்க்கு இல்லையா? ஒரு சின்ன விஷயம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்கள் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனா ஒய்ஃப் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆதான் ஹஸ்பண்ட் எடுக்க முடியும், ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒய்ஃப் எடுக்க முடியாதுயா. குடும்பத்தையே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆணுக்கு ஆணை எடுப்பதில் கூட இல்லை சுதந்திரம். இதே ஒரு பொண்ணு ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணா கம்பீரம்னு சொல்றோம். இதே ஒரு பையனுக்கு கொஞ்சம் அக்கா தங்க கூட இருந்து கொஞ்சம் திறமையாக இருந்துட்டா அவனை எவ்வளவு ஏளனம் செய்வது தெரியுமா இந்த உலகம்? ஐயா, ஆண்கள் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மாயை. ஹாப்பியா வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு மனக்கவலை அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அவங்களால இருக்க முடியும். ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி கிடையாது. தன்னோட மனக்கவலையை கூட முழுசா காட்ட முடியாத நிலைதான் இன்றைய ஆண்களுக்கு. அதனால கூறுகிறேன், கடைசியாக கூறி விடைபெறுகிறேன். இந்த காலகட்டத்துல பெரிதும் சவால்களை சந்திப்பது எங்கள் ஆண்களே என்று வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நகைச்சுவையோடு சிந்திக்க வைக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அக்கா கனிமொழி நாகராஜன் அவர்களுக்கு அன்பு நிறைந்த நன்றிகள் நிறைவு பண்ணி வச்சிருக்காங்க. தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை நான் மன்றத்துல சொல்லிக்கணும்னு ஆசை. நான் 5 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கினேன் முதலமைச்சருக்கு சொன்னேன். அந்த பரிசு வாங்கினதுக்கு முக்கிய காரணம் நான் இந்த கல்லூரியை நம்புறேன். ஏன் தெரியுமா?
எங்க அம்மா இந்த கல்லூரியில தான் படிச்சாங்க. எங்க அம்மாவுக்கு தமிழை கடத்துறது கணேசன் செந்தமிழ் கலைஞர் கல்லூரி. அவங்கள்ட்ட இருந்து நான் தமிழை கத்துக்கிட்டேன்னா அதுதான் தமிழுக்கான சிறப்பு, இந்த கல்லூரிக்கான சிறப்பு. நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அதுக்கே நீங்க ஒரு நல்ல கைதட்டல் தரலாம். கல்லூரிக்கு சிறப்பு உலக புகழ்பெற்ற சிறப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிறப்பு வாய்ந்த கல்லூரியில இன்னைக்கு நாங்க பேசி அமர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 6 அறிஞர் பெருமக்களும் அவங்களோட தலைப்புக்கான நல்ல கருத்துக்களை ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் அற்புதமாகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. மேடை பேச்சின் பொன்விதிகள் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுத்தாளர் அண்ணன் செல்வேந்திரன் எழுதி. வாய்ப்பு இருக்கவங்க அவசியம் வாசிப்பாங்க. பேச்சாளரும் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாரும் கண்டிப்பா வாசிப்பாங்க. அதுல ஒரு செய்தி சொல்லியிருப்பாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக. அது யாருக்கு சாத்தியம்? அரசர் வீட்டுல பிறந்தா மட்டும்தான், அரசர் வீட்டு குழந்தையா பிறந்தா மட்டும்தான் தோன்றின் புகழோடு தோன்ற முடியும். வேற யாருக்கும் அது சாத்தியம் இல்லை. அப்ப அதுக்கான பொருளா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேடையில் தோன்றுவதாக இருந்தால் அந்த மேடைக்குரிய அத்தனை தகுதிகளோடு தோன்றுகன்னு சொல்றாரு. அப்படி எல்லா தகுதிகளையும் பெற்று இந்த 6 அறிஞர் பெருமக்களும் உங்களை உற்சாகப்படுத்தி அருமையாக உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய இந்த 6 அறிஞர் பெருமக்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலை தந்து நீங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது அன்போடு கேட்டேன். நான் நினைச்சிட்டு வந்தேன், பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் இருப்பாங்க, தீர்ப்பு அவங்கள்ட்டே கேட்டுடலாம். யாரு பக்கம் சவுண்ட் அதிகமா வருதோ அந்த பக்கம் கொடுத்துடலாம். ஆனா இங்க ஒரு சார்பா அமைச்சு போச்சு. அப்ப தீர்ப்பு நான் தான் கொடுப்பாங்க. ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும்ல. நான் 2 பக்கமும் நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 22 வயசு 23 வயசு ஆன பையன் மதுவுக்கு அடிமை ஆயிடுறான். அவனை பிடிச்சு நம்ம ஊர்ல இருக்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல வளநாடுன்னு ஒரு தூண்டிக்கல் கோயில் ஒன்று இருக்கு. ஐயா கூட்டு போயிட்டு கையில கயிறை கட்டி விட்டுருவானே. கயிறை கட்டிட்டு வந்து, சாமி நீல இருந்து நீ குடிக்க கூடாதையா, நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழிதான் என்ன தெரியுமா, நீ வெளிநாட்டுக்கு போ. சரி மண்டையை கழுவிட்டாங்க வீட்டுல போய் ஆளுன்னு போயிட்டான். அம்மாவு 1 வருஷம் ஆயிருக்கும். அங்க இருந்து அம்மாவுக்கு போன் பண்ணுவான், அம்மா கிளம்பி வந்துருட்டா, டிக்கெட்டு போட்டுருட்டா, இதெல்லாம் பார்க்கணும் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அம்மா சொல்லுவாங்க, என் தம்பி தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்காயா, இன்னும் 1 வருஷம் தான் அவளோட படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்துருக்க. அம்மா சொன்னோடனே சரி நீ ஏத்துக்கிட்டு இருப்பான். 1 வருஷம் ஆயிருக்கும், தங்கச்சி படிப்பை முடிச்சிருப்பா. திரும்ப நம்ம இங்க இருந்து போன் பண்ணுவான், அம்மா டிக்கெட் போட்டுருக்குமா வந்துருட்டுமான்னு கேட்பான். அம்மா இங்க இருந்து சொல்லுவாங்க, தங்கச்சி படிப்பு முடிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, நகரத்தெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, 1 வருஷம் மட்டும் எப்படியாச்சும் பொறுத்துக்கிட்டு இருந்துடா தம்பி. அம்மா சொன்னோன்னே சரிம்மா இருக்கேம்மா அப்படின்னு நம்ம இருப்போம். 1 வருஷம் ஆயிருக்கும், நகரத்தெல்லாம் சேர்த்துருப்பான். போன் பண்ணுவான் அம்மாவுக்கு, அம்மா டிக்கெட் போட்டுட்டுமாமா, 3 வருஷம் ஆச்சுமா ஊருக்கு வந்து, எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, நண்பர்களோட பேசணும் போல இருக்குமா, அவங்களோட ஊரை சுத்தணும் போல இருக்குமான்னு சொல்லுவோம். அம்மா சொல்லுவா, நம்பி இருந்தா அப்பாவுக்கு நெஞ்சில் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, 1 வருஷம் மட்டும் இருந்துடா தம்பி, அப்பா நல்லா இருந்தாருன்னா நம்ம குடும்பமே நல்லா இருந்த மாதிரிடா தம்பின்னு சொன்னோன்னே நம்மளோட கனவெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஆண்கள் வெளிநாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் சும்மா வேலை பார்க்கறாங்க. 10க்கு 20 ரூம்குள்ள ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ரோலிங் சேர்ல உட்காந்து வெளிநாட்டுல இருக்கவங்க யாரும் வேலை பார்க்கல. 30வது மாடியில இருந்து கயிறு தொங்கும், 15வது மாடியில இருந்து பெயிண்ட் அடிக்கணும். இதுதான் வேலை வெளிநாட்டுல. குப்பாளி போடணும், டிரைனேஜ் கிளீன் பண்ணணும். இதுதான் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு நிலைமை. இருக்கக்கூடிய எத்தனை பேரோட தந்தை வெளிநாடுகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாரையும் நீங்க ஒருக்கா நினைச்சு பார்க்க அன்போட கேட்க. தங்கச்சிக்கு நகை சேர்க்கிறதுக்காக, அப்பாவோட உடல் சரியாகணுங்கிறதுக்காக, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக, வீடு கட்டணுங்கிறதுக்காக தன்னோட கனவு, சந்தோஷம், உறவுகள் எல்லாத்தையும் மறந்து வெளிநாடுல வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆண்கள் தானே இன்னைக்கு அதிக சவால்களை சந்திக்கிறாங்க. அதனால இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களையும் சொல்லி தீர்ப்பு கொடுத்துடலாமா? நீங்களா என்ன சும்மா விட்டுருவீங்களா? இந்த பக்கம் நிறைய பேசி இருக்காங்கல்ல, ஏன்னா கூட்டம் அதிகம். நான் மாட்டிக்கிட்டேன், நடுவில் உட்காந்துக்கிட்டேன். ஆண்கள் இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க.
அதனால ரெண்டு பக்கமும் ஒப்பீடு பண்ணி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். தராசுனா ரெண்டு பக்கமும் வெயிட் வைக்கணும். அப்பதான் நமக்கு எது அதிகம் எது கூடன்னு தெரியும். பெண்கள் ஆண்களை விட 10 மடங்கு அதிக சவால்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி அருணன் சொன்னான், கலிமதியன் சொன்னான், கள்ளிப்பால் ஊட்டி கொள்ளக்கூடிய நிலைமை இந்த மண்ணில் இருந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி. நெல்ல போட்டு கொண்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல பிறந்துட்டா. இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் முன்னாடியே எழுதி போட்டிருக்கோம், கருவுல இருக்க குழந்தை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கிறது குற்றம்னு. அப்போதான் நம்மளால பின்னாடி இருந்து கிள்ளி விடுவான் மனைவி. ஏய் என்ன பிள்ளைன்னு டாக்டர்கிட்ட கேட்டுருவாங்க. 50 வருடங்களுக்கு முன்பாக குழந்தை பிறந்தோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கருவுல இருக்கப்பயே பெண் குழந்தைய கொள்றாங்கன்னு சொன்னா பெண்கள் தான் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. அப்ப ஒரு குழந்தை பெண்ணாக இந்த மண்ணில் பிறப்பதே சவாலா இருக்குல்ல. பெண்ணா பிறந்துட்டாங்க, 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த 5 வயசு இளம் பிஞ்சு பெண் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய அநீதிகள் இருக்குல்ல, அந்த வார்த்தையால சொல்லிட முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு புனிதம்னு ஒரு இடத்த சொல்றோம்ல, எந்த இடத்துல புனிதம் சொல்லுவோம்? கோவிலை சொல்லுவோம். அந்த கோவிலுடைய கருவறைக்குள்ள 5 வயசு குழந்தைக்கு அநீதி நடக்குதுன்னா நம்ம சமூகம் எவ்வளவு பின்னோக்கி போயிட்டு இருக்கு நம்மளால யோசிக்க முடியாது. அதே பிள்ளைக்கு 14 வயசு 15 வயசு ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளைய தனியா பேருந்து அனுப்பி வைப்பாங்க, பள்ளிக்கு போய் படிச்சுட்டு வாமான்னு. அந்த பேருந்துக்குள்ள அந்த 14 வயசுக்குள்ள சந்திக்கக்கூடிய சிக்கல்ங்கிறது சவால்ங்கிறது வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. அது எப்ப வரைக்கும் நீடிக்குது தெரியுமா? அது எப்ப வரைக்கும் தொடருது தெரியுமா? அந்த 14 வயசுக்குள்ள 60 வயசு மூதாட்டியா மாறி வீட்டுக்குள்ள முடங்கி போற வரைக்கும் பெண்கள் பேருந்துகள்ல சவால்களை சந்திக்கிறாங்களா இல்லையா? பெண்களும் அதிக சவால்களை சந்திக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா பிரசவம் ஒரு வழி. ஏன் தெரியுமா? பிரசவ வழிய ஒரு குழந்தை பெற்றுக்கூடிய பாக்கியத்தை பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஆண்களால் அந்த வழியை தாங்கிக்க முடியாது. பெண்களால மட்டும்தான் அந்த வழியை தாங்கிக்க முடியும். அந்த பிரசவ வழி எப்படி இருக்குமா? 200 எலும்புகள், எப்படி 200 எலும்புகளை ஒரே நேரத்துல உடைச்சா எவ்வளவு வழியா இருக்குமோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வழியை ஒரு தாய் அனுபவிக்கிறான்னு சொன்னா பெண்கள் சவாலை சந்திக்கிறாங்க. ஒரு ஆண்மகன் இந்த மண்ணில் பிறந்துட்டான்னா அவனுக்கு இறந்து போனாதான் மறுஜென்மம். ஆனா பெண்ணானவனுக்கு மாதம் மாதம் பெண்ணானவள் மறுஜென்மம் எடுக்கிறான்னு சொன்னா பெண்களும் சவால்கள் சந்திக்கிறாங்க. சரியா? நல்லா விடு, எல்லாம் புனைய. இன்னைக்கு என்ன இந்த காலகட்டத்தில் என்ன அதிக பெண்கள் சவால்கள் சந்திக்கிறாங்கன்னா ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். செயற்கை நுண்ணறிவுன்ற ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சு, எங்களோட வேலையெல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் இன்ஜினியரிங், அடுத்த வருஷம் நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணணும். ஏஐ வர்றதுக்கு முன்னாடி 100 பேர் இருந்தா 10 பேரை வேலைக்கு எடுப்பாங்க. இன்னைக்கு 100 பேர் இருந்தா ஒரு ஆளை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இந்த ஏஐ எல்லாரோட வேலையும் சுலபமாக்கிடுச்சு. இன்னொன்று ஒன்று பண்ணுச்சு, என்ன தெரியுமா? வெட்டி ஒற்ற வேலையை பார்க்க. சமீபத்துல கூட ஒரு நடிகை பேட்டி கொடுத்திருந்தாங்க செய்திக்கு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்க வரவேற்கிறோம், ஆனா அது வெட்டி ஒற்ற வேலையை பார்க்குது. உங்களோட தலையை மட்டும் வெட்டி இன்னொரு உடலோட இன்னொரு உருவத்தோட போய் பொருத்திடுறாங்க. அதை பார்க்கிறப்ப இந்த சினிமா துறையை விட்டு பின்னோக்கி போயிடலாம், வெளியே போயிடலாம்னு தோணுதுன்னு சொன்னா, என்றைக்கு வாசனை திரவியம் அடித்த ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் ஓடுவது போல இந்த விளம்பரங்கள் சித்தரிக்கப்பட்டுச்சோ அங்கே இந்த சமூகம் இழிவு என்கிற பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப ஏஐ மாதிரியான சவால்களை சந்திக்கிறது பெண்கள் தானே. அதிக சவால்களை பெண்கள் தானே சந்திக்கிறாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்க, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தராசுல 2 பக்கமும் வெயிட்ட போட்டாச்சு. ஏதாச்சும் ஒரு புள்ளி வேறுபடும். அந்த ஒரு புள்ளியிலிருந்து பார்க்கிற பொழுது என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை பெண்கள் தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாகவும் சமூக ஊடகங்களின் ரீதியாகவும் அதிக சவால்களை சந்திப்பதால் இன்றைய காலகட்டத்தில் அதிக சவால்களை சந்திப்பது பெண்களே என்கிற தீர்ப்பை வழங்கி இவ்வளவு நேரம்
எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திய பொழுதுள்ள அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுக்கு நல்ல வரவேற்பை தந்த நன்றிக்குரிய பேராசிரியர் அவையா பழனியப்பன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.